அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் படபடன்னு பேசிட்டு போயிட்டாங்க. இப்போ பேசலான்னு வச்சிருந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வேலுமணி சார் பேசிட்டாரு. வார்த்தைக்கு வார்த்தை நிறைய போய் சொன்னார். ஏழையாக பிறக்கணும், ஏழையாக. அவர் தான் பெரிய பணக்காரர். எதுலன்னா அந்த 3742 கோடி டேர்ன் ஓவரில் கிடையாது. உடம்பு ஃபுல்லாக பாசிட்டிவ் எனர்ஜி, மொத்தம் பாசிட்டிவிட்டி. அப்படி மொத்தத்தையும் அவரே வச்சுக்கிட்டாருன்னா அப்புறம் எங்களுக்கு எங்கே கிடைக்கும்? ஸோ அந்த விஷயத்தில் அவர் பெரிய பணக்காரர் தான். குழந்தைகள் அப்படின்னாலே ரொம்ப சந்தோஷம் தாங்க. பண்டில் ஆஃப் ஜாய்னு சொல்லுவாங்க. கடவுளே வந்து பிறந்ததுன்னு சொல்லுவாங்க. கிடைக்காத ஒரு வரம் தான் குழந்தை அப்படின்வாங்க. அப்போ அந்த பண்டில் ஆஃப் ஜாய், குழந்தைங்கிறது சந்தோஷம் அப்படின்னா குழந்தை வளர்ப்பு மட்டும் ஏன் எப்போ பார்த்தாலும் சேலஞ்சாகவே இருக்கு? அதுவும் சந்தோஷம் தாங்க, அதுவும் ஜாலி தாங்கன்னு சொல்றதே இல்லை நம்ம. காரணம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு வேலைக்கும் எந்த ஒரு தொழிலுக்கும் ஒரு பயிற்சின்னு ஒன்று உண்டு. இங்கே நிறைய பேர் டீச்சர்ஸ் இருக்கிறீங்க. டீச்சர் ட்ரைனிங் முடிக்கணும், டீச்சராக ஆகணும் அப்படின்னா, ஒரு ஃப்ளைட் ஓட்டணும்னா இத்தனை ஹவர்ஸ் ஃப்ளைட் ஓட்டி பழகி இருக்கணும். எந்த வேலைக்குமே ஒரு பயிற்சி இருக்கு. ஒரு குறிப்பிட்ட பயிற்சிக்கு அப்புறம் அதுக்கான தர சான்றிதழ் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த வேலையில நிபுணத்துவம் அடைய முடியும். பேரண்டிங் மட்டும் பேரண்ட் ஆனா மட்டும்தான் பண்ண முடியும் இல்லையா? அப்ப பயிற்சி எதுவுமே இல்லாம நேரடியா களத்துல இறங்குறதுனால இந்த பேரண்டிங் இஸ் ஆல்வேஸ் எ சேலஞ்சிங் ஒன். கலீல் கிப்ரான் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார். பெற்றவர்கள் என்றால் யாரு, குழந்தைகள்னா யாருங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார். குழந்தைகள் என்பவர்கள் யாரு? பெற்றவர்கள் குழந்தைகளாகிய வாழும் அம்புகளை அனுப்பும் வில். பெற்றவங்க எல்லாம் வில் மாதிரி தான், குழந்தைகள் எல்லாம் அம்புகள். அது ஏன் இவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அம்பு போற இடத்துக்கெல்லாம் வில்லு போய்கிட்டே இருக்காது இல்லையா? அதுதான் சார் சொன்ன இண்டிபெண்டன்ஸ். அம்பு எங்கெல்லாம் போகுதோ பின்னாடி வில் போக முடியாது. அதே மாதிரி அம்பு ஒரு ஸ்டேஜுக்கு வெளியில போற வரைக்கும் அந்த நான் வேணுங்கிற அளவுக்கு வளைஞ்சு கொடுக்கும். அந்த அம்பு சீரிப்பாய ஆரம்பிச்சோன்னு வில் அப்படியே கிண்ணுன்னு நிக்கணும். அப்ப என்ன அர்த்தம்? இது என்ன சொல்லுது அப்படின்னா, பெற்றவர்களாக ஆவது எவ்வளவு கஷ்டமோ அதை விட மிக கஷ்டமான ஒரு விஷயம் பெற்றவர்களாக இருப்பது. அதுதான் விஷயம். என்ன அதுல என்ன அர்த்தம் இருக்கு? அதுல என்ன கஷ்டம் இருக்கு? எத்தனை காலம் வரைக்கும் தோல்ல வச்சுக்கணும் பசங்களை? எத்தனை காலம் விரல் நுனிய மட்டும் பிடிச்சிக்கோ அப்படின்னு குழந்தைகிட்ட கொடுக்கணும்? எத்தனை காலம் இந்தா என் கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு குழந்தைகிட்ட கொடுக்கணும்? எத்தனை காலம் குழந்தைய நம்ம பின்னாடி நிக்க வச்சு நாம முன்னாடி போய் முன்னோடியா நடந்து காமிக்கணும்? எத்தனை காலம் குழந்தைய முன்னாடி விட்டுட்டு நாம பின்னாடி நிக்கணும்? எந்த காலம், எத்தனை காலம் டேய் உன் கையை நான் பிடிச்சிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லணும்? இது எல்லாத்தையும் முழுமையா தெரிஞ்சுக்கிறதுக்கு பேரு தான் பேரண்டிங். இது அவ்வளோ சீக்கிரம் முடியாது. இது நெவர் எண்டிங் சிலபஸ். இது அப்படியே தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். இது ஒரு ஆயுள் முழுசும் தேவைப்படும். இந்த ஒரு ஸ்டேஜுமே ரொம்ப ஈஸியா போயிடாது. ஈஸியான டிரான்சிஷன் கிடையாது. ஒரு ஸ்டேஜுமே சவாலானது தான். எதை பத்தி பேசுறது? ஏன்னா பேரண்டிங்ன்றது மிகப்பெரிய ஒரு குடை மாதிரி. அதுல நான் எதை பத்தி பேசணும்னு கேட்கும்பொழுது சொன்னாங்க, மாடர்ன் ஏஜ் பேரண்டிங் பத்தி பேசுங்களேன். ஏன்னா பேரண்டிங்ன்றது உலகம் தோன்றின அன்னிலேருந்தே இருக்கு, பழைய சிலபஸ். அதுல மாடர்ன் ஏஜ்னு ஒரு புது வார்த்தையை சேர்த்துருக்குறாங்க. அப்போ ஏதோ ஒன்று அந்த பேரண்டிங்கோட சேர்ந்துருக்கு. அதுதான் பேரண்டிங்கே பெரிய சேலஞ்சிங்கான விஷயமா மாத்திருக்கு. அது அந்த மாடர்ன் ஏஜ்ல சேர்ந்தது என்ன தெரியுமா? பெற்றோர்களாகிய நமக்கு, ஏன்னா நானும் உங்களில் ஒருத்தியாகத்தான் நீங்க நிற்கிறேன். பெற்றோர்களாகிய நமக்கு தேவையில்லாம நிறைய டென்ஷன் இருக்கு. நம்ம குழந்தை இந்த உலகத்துல யாரையாவது எதுலையாவது எப்பவுமே தோக்கடிச்சுக்கிட்டே இருக்கணும். குழந்தை எதுலையாவது ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். டாலர், ஷார்ப்பர், ஸ்ட்ராங்கரா குழந்தை இருக்கணும். அர்ஜுனோட அம்மா யாரு, அர்ஜுனோட அம்மா யாருன்னு கேட்குற மாதிரி குழந்தை பெருமையா எதையாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். அகடமிக்ஸா இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், குழந்தை பூந்து விளையாடணும். 8 கட்டையில பாடணும். எல்லா பாட்டுக்கும் அழகா ஸ்டெப்ஸ் போட்டு டான்ஸ் ஆடணும். ஆக மொத்தம் நமக்கு எதெல்லாம் வரலையோ, நமக்கு எதெல்லாம் தெரியாதோ அது எல்லாத்தையும் குழந்தை அழகா பண்ணணும். குழந்தைகள் அப்படிங்கிறது ஒரு உரம் மண் மாதிரி ஆக்கணும் அப்படின்னா அது வெறும் மண்ணா தான் இருக்கு. அதை உரமண்ணா ஆக்கணும் அப்படின்னா விழுமியங்கள், வேல்யூஸ். இந்த வேல்யூஸ் எல்லாம் மாரல் சயின்ஸ் புக்ஸ் படிச்சதுனால மட்டுமோ
அதை சிடியில் போட்டு காமிக்கிறதுனால மட்டுமோ குழந்தைகள் கிட்ட போய் சேர்க்க முடியாது. வாழ்ந்து வாழ்ந்து காட்டி சொல்லிக் கொடுக்க வேண்டியவைகள் தான் விழுமியங்கள். வாசித்து காண்பித்து சொல்லிக் கொடுக்க முடியாது. இதுதான் விழுமியங்களுடைய சிறப்பு. அப்ப குழந்தைகிட்ட இந்த வேல்யூ வரணும், குழந்தைகிட்ட அந்த வேல்யூ இருக்கணும் அப்படின்னு நாம எதிர்பார்க்கிறோம். அப்படின்னா நம்ம கிட்ட அந்த வேல்யூ இருக்கா? அதை நாம குழந்தைகிட்ட வாழ்ந்து காட்டி வெளிப்படுத்தி இருக்கிறோமா? இதுதான் கேள்வி. எத்தனையோ வேல்யூஸ் இருக்கு. ஒரு புக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான வேல்யூஸ் இருக்கு. வீட்டில் அன்றாடம் நாம செய்யற ஒரு செயலுமே ஒரு விழுமியத்தை தான் குழந்தைகிட்ட போய் சேர்க்கும். தன்னை நேசிக்க உங்கள் குழந்தைக்கு முதல்ல சொல்லிக் கொடுங்க. அது தோலின் நிறம் என்னவாக இருந்தாலும் சரி, உயரம் என்னவாக இருந்தாலும் சரி, தலைமுடி நீட்டமா இருக்கா குட்டையா இருக்கா, எப்படி இருந்தாலும் சரி, எனக்கு நான் அழகு, என்னை பார்க்க எனக்கு பிடிக்கும் அப்படின்ற தன்னம்பிக்கை அந்த குழந்தைக்கு வரணும். அதுக்கு வரணும்னா அந்த குழந்தையோட அம்மாவுக்கு, முக்கியமா அம்மாவுக்கு நாம நல்லா தானே இருக்கோம். எப்படி இருந்தாலும் நாம, என்னுடைய படைப்பு, என்னுடைய டெம்ப்ளேட், என்னுடைய டிசைன் இதுதான். அப்ப என்னிலிருந்து வந்ததும் இப்படித்தான் இருக்கும். அப்ப நானும் அழகு, என்னிலிருந்து வந்ததும் அழகு. அப்போ குழந்தைக்கு தன்னை நேசிக்க சொல்லி கொடுங்கள். வீட்டுல என்ன பொருளாதார நிலைமை இருக்கோ அதை அப்பட்டமா அப்படியே சொல்லுங்க. இது நம்மளால முடியாது கண்ணா, நம்ம வீட்டுக்கு அப்பாவாலையும் அம்மாவாலையும் இதை செலவழிச்சு உடனே வாங்கி தர முடியாதுன்னு சொல்லுங்களேன். நாளைக்கு பிள்ளைகளோடு அதை விளையாடும் பொழுது உங்க வீட்டுல இது வாங்கி தரலையா அப்படின்னு இன்னொரு குழந்தை வெள்ளந்தியா கேட்கும். பாவம், எங்க அம்மாவும் அப்பாவும் அவ்வளவு வாங்கி தர முடியாது அப்படின்னு அந்த குழந்தை பெருமையாக அதை சொல்ல வேண்டும். அப்போ வீட்டு பொருளாதார நிலைமையை நீங்க தான் எடுத்து சொல்ல. அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம அப்பா அம்மா எல்லாம் டாட்டா பிர்லா மிட்டா மிராஸ் எல்லாம் கிடையாது. அதுவும் குறிப்பா என்னுடைய அப்பா வேலுமணி சார் சொன்ன மாதிரியே தான். நான் பிஎஸ்சி 3rd இயர் படிக்கும்போது குடும்ப நண்பர் ஒருத்தர் வந்தார். என்னடா பண்றா உன் பொண்ணு பிகாம் படிக்கிறாடான்னு மாத்தி சொல்லிட்டார். அதை பெருமையா இப்ப நான் சொல்றேன். ஏன்னா எங்க அப்பாவுக்கும் என் அம்மாவிற்கும் நான் எவ்வளவு படித்தேன், எப்படி படிக்கிறேன், ரொம்ப நேரம் உட்காந்து படிச்சா எங்க அம்மா அப்பா சொன்னது கண்ணை வலிக்கும், எடுத்து வச்சுட்டு படு, வந்த வரைக்கும் போதும். இப்ப யாராவது ஒருத்தர் சொல்றோமா? யாருமே சொல்ல மாட்டோம். கண்ணை விட்டுட்டு உரிச்சு எடுத்துருங்க, மார்க் வரணும், அதை மட்டும்தானே சொல்றோம். அதை நாம மாத்திக்கிடும். வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் கிட்ட நீங்க நடந்துக்கிற முறையை கொஞ்சம் ஜாகிரதையாகத்தான் பார்த்து செய்ய வேண்டும். ஏன்னா நமக்கும் அப்பாவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அப்பா கொஞ்சம் வாய் மூடுப்பா அப்படின்னு சொன்னா நம்ம அப்பா நம்மளை கோச்சிக்க மாட்டார். கீழே உங்களுக்கு பிறந்த ஒன்று அது அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. நாளைக்கு நீங்க எதையாவது சொல்லும்போது அப்பா கொஞ்சம் வாய் மூடுப்பா அப்படின்னு சொல்லும். அப்ப அது அப்படியே தூக்கி போடும். என்ன இது இப்படி பேசுது? நாம தான் முதல்ல அதுக்கு வழிகாட்டியா இருக்கும். சொல்லுவாங்க இல்லையா, குழந்தைகள் கெட்ட வார்த்தையை பேசாது, கேட்ட வார்த்தைகளை மட்டும்தான் குழந்தைகள் பேசும். பெரியவங்களுக்கு நீங்க பணிவிடை செய்யும் பொழுதெல்லாம் உங்க குழந்தைய அருகாமையில வச்சுக்கோங்க, அதையும் ஈடுபடுத்துங்க. தாத்தாக்கு நகம் வெட்டி கொடுக்கன்னு, இப்ப லீவு தானே உனக்கு, பாட்டிக்கு தலையில எண்ணெய் வச்சு விடு, பாட்டினுடைய ஷெல்ஃபை கொஞ்சம் அடி வீட்டு. அப்போ என்ன அது பார்க்கும் அப்படின்னா, தாத்தாவோ பாட்டியோ கேட்டதையே கேட்பாங்க. நாம பொறுமையா பதில் சொன்னோம்னா குழந்தை பார்க்கும். ஏமா தாத்தா கேட்டதையே கேட்டுக்கிட்டு இருக்காரு, நீ பொறுமையா பதில் சொல்றியே. அப்ப சொல்லுங்க, குழந்தைகள் மாதிரி தான் வயசானவங்களும். நாளைக்கு நானும் இப்படிதான் கண்ணா ஆயிடுவேன், நீ இப்படித்தான் என்கிட்ட நடந்துக்கணும். அதுதான் வாழ்ந்து காட்டுதல். நம்ம பெத்தவங்க கிட்ட ஒரு மாதிரி அணுகுமுறையை வச்சுக்கிட்டு நாம பெத்தது நம்ம கிட்ட வேற மாதிரி நடந்துக்கணும்னு நினைக்கிறது முற்றிலும் தவறு. குட் டச் பேட் டச் பத்தி நிறைய பேசியாச்சு, நிறைய பேர் நிறைய விதமான விஷயங்கள் சொல்லியாச்சு. ஒரே ஒரு விஷயம் உங்க குழந்தைகிட்ட நடக்க வேண்டாம். கடவுள் ஆசீர்வாதத்தில் அப்படி நடக்கவே வேண்டாம். துரதிர்ஷ்டவசமாக கெட்ட தொடுதலுக்கு நம் குழந்தைகள் என்றாவது ஆளானால், கண்ணா உன் மேல தப்பே இல்லடா, இதுக்காக நீ பயப்படாத, இதுக்காக நீ வருத்தப்படாதன்னு குழந்தையை தட்டி கொடுத்து தன்னம்பிக்கை கொடுக்கிற பேரண்டா நாம மாறணும். அப்ப என்ன நினைக்கும்? ஓ, அப்ப நான் எதுவும் தப்பு பண்ணல, பேட் டச்சை கொடுத்தவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்க, நான் ஏன் பயப்படணும்? அப்போ கூடுதலான எச்சரிக்கையோட எப்படி குழந்தை இருக்கணுங்கிறது சொல்லி கொடுக்கறது தான் நம்மளுடைய ஒரு கடமையாக இருக்கணும். ஜெயிக்கிறது எப்படி, போட்டியில ஜெயிக்கிறது எப்படி, பந்தயத்துல ஜெயிக்கிறது எப்படி, பரீட்சையில ஜெயிக்கிறது எப்படின்னு தேடி 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 ஜெயிக்கிற ஃபார்முலாவா குழந்தைக்கு சொல்லி கொடுத்தா தற்காலிகமா குழந்தை சந்தோஷமா இருக்கும், தற்காலிகமா குழந்தை ஜெயிச்சிட்ட மாதிரி இருக்கும். தோல்வி வந்தா எப்படி சந்திக்கணும், அதை எப்படி எடுத்துக்கணும். ஒரு தடவை மேக்ஸ்ல ஃபெயில் ஆச்சா குழந்தை, நான் கூட நிறைய தடவை ஃபெயில் ஆயிருக்கேன்டா, அப்புறம் தான் எனக்கு மேக்ஸே புரிஞ்சு, சொல்லி பாருங்களேன். தோல்வியை எப்படி ஏத்துக்கணும்னு குழந்தைகிட்ட எடுத்து சொல்லுங்க, அவன் வாழ்க்கையில் ஜெயித்தவனாக ஆவான். அதனால வெற்றி இப்போ டெம்பரரி சக்சஸ்ன்றது வேற,
வாழ்க்கையில குழந்தை, அதுல வேலுமணி சார் சொன்னது அதுதான். வாழ்க்கையில் அவர் ஜெயிச்சதற்கு காரணம் கடந்து வந்த பாதைகள் முழுவதுமே தோல்விதான். அதுக்கு தோல்விதான் வரணுன்றதுக்காக சொல்ல, தோல்வி வந்தா தப்பு கிடையாது. முக்காடு போட்டுக்கிட்டு குடும்பமா அழணுன்ற அவசியம் இல்லை. தோல்வி நடந்தா என்ன, அப்ப வெற்றின்னு இருந்தா தோல்வி ராத்திரின்னு இருந்தா பகல் இருக்கத்தானே செய்யும். அந்த மாதிரி தான் இதுன்னு குழந்தைய எடுத்துக்க பழக்கணும். அது எப்படி சொன்னாலும் டக்குன்னு பழகிக்கும். நாம முதல்ல அதை எடுத்துக்கணும். ஏன் இதை சொல்றேன்னா, காம்படிட்டிவ் வேர்ல்டு அப்படின்னு ஒரு வார்த்தை எல்லாரும் உபயோகிக்கிறோம். பால்காரர்லேருந்து ஐடியில் வேலை பார்க்குற வரைக்கும் எல்லாரும் சொல்றது இது காம்படிட்டிவ் வேர்ல்டுங்க, இது காம்படிட்டிவ் வேர்ல்டுங்க. என்ன காம்படிட்டிவ் வேர்ல்டு? அது என்னத்தை கொண்டு நிறுத்திருக்கு தெரியுமா? நம்மளுடைய ஒட்டுமொத்த பார்வையே மாத்திருக்கு. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வராதவங்க எல்லாருமே தோத்து போனவங்க தான் அப்படின்ற ஒரு பார்வையை கொண்டு வந்து நிறுத்திருக்கு. நீ செகண்டா, நீ ஃபர்ஸ்ட் வரலையா, நீ தேர்டா, ஓஹோ முன்னெல்லாம் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுனாலே பெரிய விஷயம். 65 மார்க் வாங்கினாலே டிஸ்டிங்ஷன்ல நீ பாஸ் பண்ணிருக்கப்பா கங்க்ராட்ஸ் சொல்லுவாங்க. இப்ப 100க்கு பதிலா 99 வாங்கினாலே போயிடுச்சா. அப்படி ஒரு மனப்பாங்க குழந்தை மனசுல கொண்டு வந்துட்டு குழந்தை ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா சமுதாயத்துல இருக்க முடியாது. அப்ப தப்பு நம்ம கிட்ட தானே இருக்கு. மாற்றத்தை நம்மிடம் இருந்து தான் கொண்டு வர வேண்டும். நிறைய கதையை குழந்தைக்கு சொல்லுங்க. கதை விடுறது வேற, கதை சொல்றது வேற. நம்மளுடைய வேரும் நம்மளுடைய கலாச்சார வேர் இருக்கே, அதுல நிறைய மாரல்ஸ் இருக்கு. அதுக்கு நாம படிக்கணும். இன்னைக்கு குழந்தை வந்தா, பள்ளிக்கூடத்துலேருந்து வந்தா குழந்தைகிட்ட சொல்வதற்காக ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த நான் கொண்டு போய் சேர்க்கணும். மெனக்கட்டு நாம கொஞ்சம் படிக்கணும். ஏன்னா நிறைய சேனல்ஸ் வீட்டில் இருக்கிற தாய்மார்களுக்காக, அவர்கள் திறமையை வளர்க்கறதற்காக எம்ப்ராய்டரியும் டைலரிங்கும் சமையலும் நிறைய சேனல் இருக்கு. அதோடு சேர்ந்து நல்ல நீதி கதைகளை சொல்லக்கூடிய சேனல் ஏதாவது இருந்தால் படிங்க. புஸ்தகங்களை வாங்கி படிங்க. குழந்தை முன்னாடி 2 நாளைக்கு ஒரு பக்கம் எடுத்து படிச்சு பாருங்களேன். என்ன டெய்லி ஏதோ படிக்கிறேன் தானும் கூட வந்து உட்காரும். சில குழந்தைகள் சீக்கிரம் வரும். தேவர் மகன்ல சிவாஜி சொல்ற மாதிரி அவன் வருவான், ஆனா மெதுவாத்தான் வருவான்னு. சில குழந்தைகள் மெதுவாத்தான் வரும். அது மெதுவா வர வரைக்கும் நீங்க தான் பொறுமையா இருக்கணும். இது கேட்ஜெட் உலகம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சின்ன விஷயத்த சொல்லி முடிக்கிறேன். உங்க குழந்தைங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களுக்கும் நல்ல குணங்களுக்கும் முதல்ல நீங்க ஒரு லைக் போடுங்க. புரியுதா? அதனுடைய நல்ல குணத்தை மற்றவங்க கிட்ட நீங்க ஷேர் பண்ணுங்க. குழந்தைகள் கிட்ட இருக்கிற நல்ல குணத்தை முதல்ல குழந்தைகிட்டயே கமெண்ட் பண்ணுங்க. உங்க குழந்தைகிட்ட இருக்கிற நல்ல குணத்துக்காக ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட்டை உங்க குழந்தைக்கே நீங்க கொடுங்க. குழந்தைங்க கண்டிப்பா உங்களை தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி பேச வாய்ப்பளித்த இந்த தைரோகேர் நிறுவனம் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொய்வில்லாம கொண்டு போன திரு பிராண்ட் அவதார் குழுவை சேர்ந்த அத்தனை பேருக்கும், திரு ஹேமச்சந்திரன் அவர்களுக்கும், பொறுமையா தெரிஞ்ச விஷயம்தான் ஆனாலும் நீங்க மைக்ல பேசுறீங்க மேடம், இதை விட எனக்கு நிறைய தெரியும் அப்படின்னு தெரிஞ்சாலும் அடக்கமாக கேட்டு ரசித்து கைதட்டிய அத்துணை பேரண்ட்ஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்கிறேன். வணக்கம்.